அண்மை செய்தி தென் மாவட்டங்களில் சிக்கன்குனியா காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் சிக்கன்குனியா காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்று மருத்துவத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன் வணக்கம். தென் மாவட்டங்கள்ல சிக்கன்குனியா பாதிப்பு உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த பாதிப்பு உயர்ந்த இடங்கள்ல என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அந்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு அரசு மருத்துவமனைகள்ல என்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? வணக்கம். சிக்கன்குனியா காய்ச்சல் பாதிப்பு குறித்த அறிவிப்பு ஒன்றை பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவத்துறை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் சிக்கன்குனியா காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதாகவும் சென்னை, விழுப்புரம், தென்காசி, தேனி, கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் சிக்கன்குனியா பாதிப்பு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, தசைவலி, உடல் சோர்வு போன்ற சிக்கன்குனியா பாதிப்புக்கான அறிகுறிகள் சிக்கன்குனியாக்கான பாதிப்புகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் பட்டியலிடப்பட்டுள்ள அறிகுறிகள் தென்பட்டால் தேவையான இரத்த மாதிரிகள் சேகரித்து சிக்கன்குனியா நோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு அளவை கண்டறிவதற்கான IgM எலிசா என்ற பரிசோதனையை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க ஏடிஎஸ் வகை கொசுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளும் காய்ச்சல் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கன்குனியா மற்றும் டெங்கு பாதிப்பு உள்ள பகுதிகளில் கொசு இல்லா வார்டுகளை உருவாக்குவது, கொசு வலைகளுடன் கூடிய படுக்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கவும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் லார்வா ஒழிப்பு, மருந்து தெளிப்பு, கொசு புகை அடிப்பது போன்ற நடவடிக்கைகளை வாரந்தோறும் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவத்துறை அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் தொட்டிகளை தேய்த்து சுத்தம் செய்யவும், கொசு கடியிலிருந்து பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் பொதுமக்களுக்கு அறிவிப்பானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கன்குனியா தடுப்பு நடவடிக்கைகள் தினசரி கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை பொது சுகாதாரத்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி புவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.